How to run in or break in your new engine? ஒரு புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா 4 மேஜர் பிரேக்கிங்ஸ் பண்ணணும். Piston rings, head gasket and other parts, tires and suspension, and lastly brake. ஸோ ஷோரூம்லேருந்து நம்ம வண்டி எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, 40லே மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்பீடாக போகாதீங்க, அப்போ தான் இன்ஜின் நல்லாயிருக்கும், மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இது ஏன் ராங் அப்படின்னா, நம்ம இன்ஜின் அண்ட் பிஸ்டன் ரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் சிலிண்டர், திஸ் இஸ் crankcase, piston rings, combustion chamber. இப்போ piston rings கரெக்டாக சீட் ஆகலை அப்படின்னா வில் லூஸ் ஆயில் ஃப்ரம் crankcase அண்ட் வில் லூஸ் கம்ப்ரெஷன் ஃப்ரம் தி combustion chamber. ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டினா இந்த பிஸ்டன் ரிங்ஸ் மேலே கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த சிலிண்டரோட வால்ஸில் சின்ன சின்ன டென்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ if you redline, piston rings ரொம்ப ஹீட் ஆகிடும் and this will cause deformations. The correct method is we need to use variable RPMs and speed. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு let it idle for 30 seconds. வண்டியை எடுத்துகிட்டு நார்மல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3rd or 4th கியரில் போட்டு ஓப்பன் த த்ராட்டில் வேக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் க்ளோஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஎம்ஸ் வேரி பண்ணணும். உங்களோட ரெட் லைன்லேருந்து ஒரு 70% ஆர்பிஎம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக போகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லோ ஸ்பீடும் போகக்கூடாது. ஸோ கரெக்டாக இந்த ஆர்பிஎம் ரெஃபரன்சஸ் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினோட பிஸ்டன் ரிங்ஸ் அதெல்லாம் நல்லா சீட் ஆகும். ஃபர்ஸ்ட் 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஜினை ரெஸ்ட் விட்டுட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அகைன் நீங்கள் திருப்பி இதே சைக்கிள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு இதே சைக்கிள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஹீட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட்னால உள்ள மெட்டல் பார்ட்ஸ், இன்ஜின் ரிங்ஸ், கேஸ்கெட்ஸ் இதெல்லாமே நல்லா ஹீட் ஆகும். Before breaking in your new tires, avoid cornering, as new tires are slippery at first. Do gentle maneuvers, mild lean angle and gradual braking. To break in the brakes, start with some gentle braking and gradually do some hard brakings. Follow this and follow me for more bike and travel updates.